Hi friends, நாங்கள் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட நேம் வெற்றி குக்கிங் பயணம். நாங்கள் குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸாக அந்த சேனலில் போட போகிறோம். இது புது சேனல்ன்றதால உங்களோட சப்போர்ட்லாம் கண்டிப்பாக தேவை. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம புது சேனல்ன்றதுனால ஒரு ஸ்வீட்டோடு எனக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரவா லட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நசுக்குன ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. கூட ஒரு 15 உடச்ச முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக ஒரு 10 முந்திரி எடுத்து அதை அரைச்சி பவுடராக வச்சுக்கோங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் 20 உலர் திராட்சை, 1 கப் ரவை, 3/4 கப் சுகர், அப்புறம் நெய். இப்போ நம்ம ரவா லட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடாய் நல்லா சூடானோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யில் 3 ஸ்பூன் நெய் இப்போ போட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 15 முந்திரியை இந்த நெய்யில் போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உலர் திராட்சையை போட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உலர் திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதையும் தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்தாதான் ரவா லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் ரவா லட்டு செய்கிறதுக்கான பக்குவமும் வரும். ரவை நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா பார்த்து கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் அது அடிப்பிடிச்சிடும். இப்போ நம்ம வறுத்துருக்கிற அதே ரவையில் நம்ம நசுக்கி வச்சுருக்க அந்த 10 ஏலக்காவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்து வந்தோடனே அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் இன்னொரு கடாயில் சர்க்கரை பாகு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 3/4 கப் சுகர் அந்த கடாயில் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் சர்க்கரை உண்டி பண்ணோன்னா அது மாதிரி பாத்திரம் அடிப்பிடிச்சிக்கும். அப்புறம் அது ரவா லட்டு செய்கிற பக்குவம் வராது. இப்போ நம்ம சர்க்கரை பாகு நல்லா அதோட கன்சிஸ்டன்சிக்கு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம அது நல்லா காசலாம். இப்போது நம்ம இங்கே வறுத்துருக்கிற இந்த ரவை கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா அதோட பதத்துக்கு வந்தோடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் அதோட கம்பி பதம். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அந்த சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். மொத்தமாக போட்டுட்டா உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 10 முந்திரி தனியாக எடுத்து அரைச்சி பவுடராக வச்சுக்கோங்கனால அது கூட 1/4 கப் ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்ச ரவையை அந்த பவுடர் கூட போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வைக்கலாம். இந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணுறோன்னா அப்போ தான் ரவா லட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். இந்தமாரி பண்ணுறதால ரவா லட்டு சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம நல்லா வச்சு சாப்பிடலாம் ஒரு 4-5 நாள் கூட. இந்தமாரி ஒவ்வொரு உருண்டையும் உருண்டை பிடிச்சி இந்த மாவு கூட புரட்டி போட்டு எடுத்தால் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரவா லட்டு ரெடி.